அன்பான சகோதரர்களே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களை சந்திப்பதை விட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்களா என் அன்பு சகோதரர்களே? உங்களது ஜெபத் தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் முன்கூட்டிய அறிவித்தலின் படி என்னுடன் தொடர்பு கொண்டு ஜெபிக்க ஆலோசனைகளை தொடர்பு கொள்ள முடியும். அன்பானவர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்காக நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் நிதி சம்பந்தமானது அல்ல, அது தேவ ராஜ்யத்தின் மகிமைக்காய் ஆசீர்வாதமாக இருக்கின்றது. ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, அடியேனின் வாயின் வார்த்தைகளும் உங்கள் இதயத்தின் தியானங்களையும் உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வேளையிலும் கர்த்தாவே, விசேஷமாக இந்த நாட்களில் நடக்கும் யுத்தங்களுக்காக, அப்பாவி மக்களுக்காக நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, உலகளாவிய ரீதியில் இருக்கும் பொருளாதார நெருக்கடிகளுக்காக வருகிறோம். தெய்வமே, வாழ வழியின்றி தவிக்கும் மக்களுக்காக நாங்கள் கண்ணீருடன் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அகதிகளாக அந்நிய நாடுகளில் இருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கான குடியுரிமை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றோம். விசேஷமாக கர்த்தாவே, இலங்கை, இந்திய நாடுகளில், மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கும் மக்களுக்காக வருகிறோம். அங்கிருக்கும் கர்த்தாவே, கர்ப்பிணி தாய்மார்களுக்காக, வயது சென்றவர்களுக்காக, வியாதி உள்ளவர்களுக்காக, வைத்திய சிகிச்சை பெறுபவர்களுக்காக வருகிறோம். கர்த்தாவே, அவர்களை தாங்கும், ஆற்றி தேற்றும். உலகெங்கும் இருக்கும்படிய பிள்ளைகள் வைத்திய சிகிச்சைகளை எடுப்பவர்களுக்காக வருகிறோம். கர்த்தாவே, மன குழப்ப சூழ்நிலைகள், பொருளாதார சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைகளினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக வருகிறோம். விசேஷமாக தங்களுடைய பிறந்த நாளை, தங்களுடைய அனிவர்சரியை கொண்டாடும் உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். ஒவ்வொருவரையும் தாங்கும், பொறுப்படுத்திக் கொள்ளும். நிகழ்ச்சியை முழுவதுமாக கேட்கும் உடைய பிள்ளைகளை பரிபூர்ணமாய் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். உடைய வார்த்தைகள் எங்கள் இதயத்தில் பதித்தரல உடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஆமென். அன்பானவருடைய வேத பாடமாக யோவானின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1-3 வரை வாசிக்க கேட்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அழகாக இங்கே கூறப்படுகிறது. சிருஷ்டி கர்த்தர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிருஷ்டிப்பை விளக்குவதாக இருக்கின்றது. இதற்கு ஒத்த வாக்கியங்கள் அங்கு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்கின்றது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இது மூல பாஷை, எபிரேய பாஷையில் நாங்கள் வாசிக்கும் பொழுதுதான் அதன் விளக்கம் நமக்கு தெளிவாக இருக்கும். அங்கு ஆதியிலே எலோகிம் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இங்கு எலோகிம் என்பது திருத்துவ தெய்வம். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்தாவாகிய தெய்வம், திருத்துவத்தை விளக்குகின்றது. இன்னும் ஒரு பதம் எலோகிம் என்பதற்கு அங்கு சிருஷ்டி கர்த்தர், பெரா என்று அழைக்கப்படுகின்றது. BARA, பெரா. இதன் அர்த்தம் ஒன்றும் இல்லாமையில் இருந்து அற்புதமாய் உருவாக்குகின்றதைத்தான் இங்கு விளக்குகின்றது. இல்லாமையில் இருந்து உருவாக்குவதை இங்கு பெரா விளக்கி காட்டுவதை இருக்கின்றது. அற்புதமாக, ஆசீர்வாதமாக, ஆவிக்குரிய ரீதியில் விளக்குவதை இங்கு பெரா விளக்குகின்றது. எனவே இங்கு எலோகியம் என்பதன் அர்த்தம் திருத்துவ தெய்வம். இல்லாமையில் இருந்து அனைத்தையும் உருவாக்குகின்றதை, பரிபூர்ணமாக உருவாக்குவதை இங்கு விளக்கி காட்டுகின்றது. இங்கு நாங்கள் சிந்திக்கின்றோம், வேதத்தில் பார்க்கின்றபடி தேவன் 6 நாள் உலகை சிருஷ்டித்தார், 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அதன் பின்பு சிருஷ்டிப்பு இல்லை. அவர் சதா காலங்களும் அவர் சிருஷ்டிக்கின்றார். அன்பானவர்களே, இங்கு பார்க்கின்றோம் சங்கீதம் 51:10 வசனத்தில் தாவீது கூறுகின்றார், ஆண்டவரே, நிலைவரமான ஆவியை என் இதயத்தில் சிருஷ்டியும். இந்த 51:10 சங்கீதத்தில் தாவீது அங்கு பாவம் செய்த பின்பு பட்சேபாளுடன் அவர் இதயம் நொறுங்கி, ஆண்டவரே, என்
கசப்பான பாவமுள்ள திருக்குள்ள இருதயத்தை எடுத்து எறிந்துவிட்டு புதிய இருதயத்தை எனக்கு தாரும். 51:10 சங்கீதம். இங்கு தாவீது பாவிக்கின்ற பதம் பெரா. அன்று ஆதியாமம் 1 அதிகாரம் 1 வசனத்தில் கூறப்பட்ட அதே பதம் இங்கும் தாவீது பாவிக்கின்றார். இந்த தாவீதுக்கு தெரியும், என் இறைவன் அன்று ஆதாமை சிருஷ்டித்தவுடன் இல்லை, இன்றும் சிருஷ்டிக்கின்றார், என்றும் சிருஷ்டிக்கின்றார், சிருஷ்டித்துக் கொண்டே இருக்கின்றார். இதைத்தான் தாவீது சங்கீதம் 51:10 கூறுகின்றது. அங்கு பெரா அந்த பதத்தை பார்க்கின்றார். அவர் சிருஷ்டிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, இங்கே சங்கீதம் 33:6 வசனத்தில் அங்கு கூறப்படுகின்றது, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் அனைத்தும் உண்டாக்கப்படுகின்றது. கர்த்தர் அங்கு பிதா, வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவருடைய வாயின் சுவாசம் பரிசுத்தாவியாக ஆகிய தெய்வம். எனவே இங்கு சங்கீதம் 33:6 அங்கு திருத்துவ தெய்வத்தின் சிருஷ்டிப்பை இங்கு விளக்குவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, சிருஷ்டிப்பு தொடர்கின்றது. இங்கு இன்னும் ஒரு தத்துவத்தை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். கலாத்தியர் 3 அதிகாரம் 16 வசனத்தில் அங்கு கூறப்படுகின்றது, பவுல் அப்போஸ்தலன் ஒரு பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு பரிசேயன், வேத பாரகன், ஞானி, வேதத்தை கற்று தேர்ந்த எபிரேய பண்டிதர். அவர் கூறுகின்றார், இங்கு வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படுகின்றது, உன் வித்துகளினால் என்று அல்ல, உன் வித்தினால் நான் உலகம் முழுவதையும் ஆசீர்வதிப்பேன். இங்கு இவர் ஆதியாகமம் 12 அதிகாரத்தை அங்கு எடுத்து விளக்குகின்றார். உன் வித்தினால், அந்த வித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே என்று ஆணித்தரமாக அவர் கூறுகின்றார். வித்துகள் அல்ல, வித்து. இந்த வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 3 அதிகாரம் 15 வசனத்தில் கூறப்படுகின்றது. ஆண்டவர் ஆதாமுக்கு கூறிய வாக்குத்தத்தம், ஸ்திரீக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் சர்ப்பத்தின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். சர்ப்பம் பிசாசு. எனவே அந்த வாக்குத்தத்தம் ஆதாமுக்கு கொடுக்கப்படுகின்றது, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படுகின்றது, கிறிஸ்துவில் நிறைவேறுகின்றது. இன்று எமக்குள் அது பரிபூர்ணப்படுகின்றது. அன்பானவர்களே, எனவே இறைவன் சிருஷ்டிப்பு ஆதாமுடன் அங்கு ஆரம்பிக்கப்பட்டு ஆதியாகமம் 3:15 அந்த சிருஷ்டிப்பின் ஆசீர்வாதம் வாக்கு பண்ணப்படுகின்றது. கிறிஸ்துவின் வித்து ஆபிரகாமுக்கு தொடர்கின்றது. ஆபிரகாம் மூலம் அவன் சந்ததி இஸ்ரவேலருக்குள்ளாக வந்து கிறிஸ்துவுக்குள் வந்து இன்று நீங்களும் நானும் அதை நிறைவேற்றுகின்றவர்களாக இருக்கின்றோம். அந்த வித்து நீங்களும் நானும் அதை அறிந்திருக்கின்றோமா அன்பானவர்களே? எனவே இறைவன் சிருஷ்டிப்பு இன்றும் எமக்குள் தொடர்கின்றது, எமக்குள் பரிபூர்ணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, இன்னும் ஒன்றை உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். மோசேயின் வாழ்க்கையை எடுத்து பார்த்தால், அவன் பிறந்த பொழுது அடிமைத்தனத்தில் இருக்கின்றான். இன்று அடிமைத்தனத்தில் இங்கு இன ரீதியாக, மொழி ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் அநேகர் இருக்கின்றார்கள். எனவே யூதரும் அபிதமாக ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் மோசே பிறக்கின்றார். கர்த்தர் அவனை விடுதலையாக்க வேண்டும் என்று அவர் செயல்பட்டு அங்கு இறைவன் என்று சிந்திக்கப்பட்ட பார்வோனின் ராஜ கட்டளையை மீறி அவன் உயிர் வாழ்கின்றான், தாயின் மடியில் வளர்கின்றான், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவன் பெறுகின்றான், அறிவை பெற்றுக்கொள்கின்றான். பின்பு பார்வோனை எதிர்க்க சக்தி உள்ளவனாக அரண்மனை ரகசியங்களை அறிந்து கொள்ள அரண்மனையில் வளர்க்கப்படுகின்றான். பின்பு அவன் மீதியான் தேசத்துக்கு அங்கு ஓடிப்போய் 40 வருஷம் அங்கு இருக்கின்றான். அவன் அரண்மனையில் இருக்கும் பொழுது அவன் தங்க கரண்டியில் அவன் ஐஸ்கிரீம் குடித்தவனாக இருக்கின்றான். அப்பொழுது மீதியானுக்கு என்றால் போயிருக்க மாட்டான். ஆனால் சூழ்நிலையை அங்கு மாற்றப்படுகின்றது. அங்கு செல்கின்றான், 40 வருடங்கள் பயிற்சி எடுக்கின்றான், இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துகின்றான். இன்னும் ஒரு சத்தியத்தை உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். இந்த மீதியானரையை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் சிந்திக்கின்றோம், அவர்கள் அந்நியர்கள். மோசே சென்று முன்பின் தெரியாத அந்நிய தெய்வங்களை வழிபடுகும் ஒரு பெண்ணை திருமணம் செய்தான் என்று சிந்திக்கின்றோம். இல்லை, இங்கு ஆதியாகமம் 25 அதிகாரம் 4 வசனத்தில் பார்க்கும்
பொழுது இந்த மீதியானியர் யார் என்றால் ஆபிரகாமின் வித்து, ஆபிரகாமின் சொந்த சரீரத்தின் மூலம் பிறந்த மகன் மீதியானியர். ஆபிரகாமுக்கும் கேத்துராளுக்கும் பிறந்தவர்கள் தான் இந்த மீதியானியர். எனவே மோசே திருமணம் செய்தது தன்னுடைய இனத்தவளை, யூத இரத்தத்தில் பிறந்தவளை. இது அநேக விளக்கங்களை கூற முடியும். அங்கு அவருடைய மனைவி சிப்போரால் விருத்த சேதனம் செய்கின்றாள் தன் மகனுக்கு. ஏன்? விருத்த சேதனத்தை பற்றி மீதியானியருக்கு எப்படி தெரியும்? இவள் யூத, அவர் தந்தை ஆசாரியர், ஜீவனுள்ள தேவனுக்கு ஆசாரியராக இருந்தார். இதனால் தான் அங்கு மீதியானியர் தேசத்தில் அங்கு அவர்கள் அவமதிக்கப்படுகின்றவர்களாக, தண்ணீர் எடுக்க சென்ற பொழுது அங்கு அவளை புறக்கணிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அங்கு அவர்கள் அந்த நாட்டின் சமய வழக்கங்களை அல்ல, ஜீவனுள்ள தேவனுக்கு அவர் ஆசாரியனாய் இருந்ததினால் அங்கு புறக்கணிக்கப்படுகின்றார். எனவே ஆண்டவர் அனைத்தையும் திட்டமிட்டு மோசையை உருவாக்கி அங்கு அவரை அவருடைய வாழ்க்கை முழுவதிலும் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகின்றார். அவர் திருமணம் செய்தது ஜீவனுள்ள தேவனை விசுவாசித்த குடும்பத்தை சேர்ந்தவரை என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதுவும் இறைவனின் சிருஷ்டிப்பில் ஒரு பங்காக இருக்கின்றது. அன்பானவர்களே, இங்கு தாவீது அழகாக கூறுகின்றார். சங்கீதம் 139 ஆண்டவரே, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, அவைகள் உருவேற்படும் நாட்கள். இங்கு தாவீது கூறுகின்ற பதம் யாஷார் 139 சங்கீதம். இது அங்கு ஆதியாமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தேவன் அங்கு ஆதாம் சிருஷ்ட பதத்தை கூறுகின்றது. எனவே தாவீது மீண்டும் கூறுகின்றார், ஆண்டவரின் சிருஷ்டிப்பு ஆதாமுடன் அல்ல, என்னுடைய கருவையும் கண்டது, இன்னும் அது தொடர்கின்றது என்பதை தாவீது விளக்குவதை பார்க்கின்றார். இது மறுபடி பிறத்தல், போனகெயின் அனுபவத்தை விளக்குகின்றது. அன்பானவர்களே, அன்று நானும் நீங்களும் ஆண்டவருக்குள் மறுபடி பிறந்தவர்களாக, பழைய மனுஷன், பாவமுள்ள மனிதன் மறக்கப்பட்டு மரிக்கப்பட்டு புதிய மனிதன் உமக்குள் வாழ்கின்றானா? இதைத்தான் அங்கு எசேக்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனத்தில் கூறுகின்றது. ஆண்டவர் கூறுகின்றார், உங்கள் இதயம் கல்லாயிருக்கின்றது, கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு தருவேன், அதில் என் ஆவியை ஊற்றுவேன். இதய அறுவை சிகிச்சை, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட். எசேக்கியேல் 36, 26, 27ஆம் வசனங்களில் ஆண்டவர் கூறுகின்றார். புதிய சிருஷ்டிப்பு, போனகெயின், மறுபடி பிறக்கும் அனுபவம் எசேக்கியேலில் இருக்கின்றது. தாவீது விளக்கி கூறுகின்றார். இன்று நானும் நீங்களும் சடங்காச்சாரமான கிறிஸ்தவர்களாக, பேர் கிறிஸ்தவர்களாக, ஞாயிற்று ஆராதனை கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? ஆண்டவருக்குள் நாங்கள் புதிய இருதயத்துடன் அவருடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிறைந்து மறுபடி தினமும் பிறக்க அழைக்கப்படுகின்றோமா? மறுபடி பிறத்தல் என்பது ஒரு நாள் அனுபவம் அல்ல, தினம் ஆண்டவருக்குள் நாங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும். அன்பானவர்களே, தாவீது அங்கு 51ஆம் சங்கீதத்தில் கூறும் அதே பதம், புதிய இதயம் எனக்கு வேண்டும், சிருஷ்டியும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கூறப்படுகின்றபடி இன்று நாங்கள், அன்று ஆண்டவர் ஆதாமை சிருஷ்டித்தார் களங்கமில்லாத வெள்ளை இதயத்துடன், இதய கமலமடி உத்தமனார் வேண்டுவது. வெள்ளை நிற மலரும் அல்ல, வேறெந்த பூவும் அல்ல, உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டும். எங்கள் உள்ள கமலத்தை தாவீது கேட்கின்றார், வெள்ளை இதயத்தை. இன்று நாங்கள் அவிதமாக வாழ்கின்றோமா? அன்பானவர்களே, இங்கு ஆண்டவர் பேதுருவை அழைக்கும் பொழுது அங்கு கூறுகின்றார், அவனுக்கு தென்னாட்டு மயமாக்கல் மொழியில் கூறுகின்றார் ஆண்டவர். பேதுருவை பார்த்து, இங்கு வா பேதுரு, உன்னை நான் பிஷப் ஆக்குகின்றேன் என்றால் பேதுருக்கு புரிந்திருக்காது. அவன் மீனவன். எனவே அவன் பாஷையில் தென்னாட்டு மயமாக்கல், இண்டியனைசேஷனில் கூறுகின்றார், உன்னை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். பேதுரு தன் படகை, தன் வேலையை, தன் சொத்துக்களை, தன் வேலைக்காரரை விட்டு ஆண்டவரை பின்தொடர்கின்றான். ஆண்டவர் வெள்ளமையா பயன்படுத்துகின்றார், அவனை பரிபூர்ணப்படுத்தி சிருஷ்டிக்கின்றார். அதே போல இன்று ஆண்டவர் உங்களையும் என்னையும்
சிருஷ்டிக்க வேண்டும், பாவிக்க வேண்டுமானால் நாங்கள் விட வேண்டிய அநேகம் இருக்கின்றது. எரிச்சல், பொறாமை, மன்னிக்காத குணங்கள், இவைகளை எடுத்து விட வேண்டும், அவைகளை விட்டுவிட வேண்டும். தீய நண்பர்கள், தீய பழக்க வழக்கங்கள், நான் இவைகளுக்கு அடிமைகளாக இருக்கின்றேனோ, தேவையற்ற காட்சிகளை பார்க்கின்றேனா, அவைகளை விடும் பொழுதுதான் பேதுரு விட்டதைப் போல ஆண்டவர் உம்மை வல்லமையாக பயன்படுத்த முடியும். அன்பானவர்களே, இங்கு அழகாக கூற வேண்டுமானால், அங்கு ஆண்டவர் சிருஷ்டி இறைவன், உலகம் கரைப்பட்டு விட்டது, அவர் குயவன். அந்த குயவன் என்ன செய்கின்றார்? தன் கரத்தை அவர் கொடுத்து நம்மை சிருஷ்டிக்கின்றார். சிலுவையில் அவர் ஆணிகளினால் கடாவப்பட தன் கரத்தை கொடுத்த பொழுது இரத்தம் வடிகின்றது. அதே குயவன், அதே களிமணினால் உங்களையும் என்னையும் அவர் அழைக்கின்றார். அன்பானவர்களே, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கூறப்படுகின்றது, அவருடைய வலது கரத்தில் தீர்க்காயுசும், அவருடைய இடது கரத்தில் செல்வமும் கனமும் இருக்கின்றது. தீர்க்காயுசு, தீர்க்கமாக நீடிய வாழ்வு பரலோகத்தில். அந்த வலதுகரம் குயவன் தன் வலதுகரத்தினால் உங்களுக்கும் எனக்கும் சிலுவையில் அவர் அந்த தீர்க்காயுசை தந்திருக்கின்றார். வனையும் இறைவன் குயவன் என்று அவரை ஏற்றுக்கொள்வோமா? மாயான உலகை விட்டுவிட்டு அவருக்குள், அவருடைய கரத்திலிருந்து வடியும் இரத்தத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போமா? களிமண் தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் குயவன் எதுவும் செய்ய முடியாது. வலுக்கட்டாயமாக எதையும் செய்வதில்லை. எங்கள் இதயபூர்வமாக தாவீதைப் போல, பேதுருவைப் போல எம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் எம்மை வணைவார். ஆசீர்வாதமாக இருப்போம். புதிய சிருஷ்டிப்பாக, போனகெயின் கிறிஸ்தவர்கள் என்று நாங்கள் உண்மையில் எம்மை அழைப்பதற்கு எம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். இதயத்தை ஒப்புக் கொடுப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமென்.